miles away, never so close. Stream your wedding live. Purple Knot, your wedding live streaming partner. Call 93809 or visit purpleknot.com. Hi, hello, vanakkam and welcome to Malini and Yugi. என்னென்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். நிறைய பேர் எனக்கு என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, என்ன மாலினியை காணோன்னு. ஏன்னா என்னோட அவுட்டிங் விலாக்லலாம் நான் போய் வெளியிலலாம் சுற்றிட்டு வந்தேன்ல, அதிலலாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க யூடியூப்ல, வேர் இஸ் மாலுன்னு. திஸ் இஸ் டைரி, ஹியர் இஸ் மாலு. பேர் மாலுன்னு வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க பெரியம்மா ஒருத்தங்க இருக்காங்க குரோம்பேட்ல, அவங்க தான் வந்து மாலுன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் மாலுன்னு கூப்பிட்டது இல்லை. இப்ப உலகமே மாலுன்னு கூப்பிடுது. ஓகே, மாலு வந்து சிங்களத்துல வந்து மீனுன்னு அர்த்தம், மலாயில வந்து ஷேம் அப்படின்றது அர்த்தம், தமிழ்ல வந்து மாலுன்னா காசுன்னு அர்த்தம். சோ ஓகே, எனிவேஸ் பின்னாடி பாத்தீங்க தர்ஷன் சி ஹாய். ஓகே, இங்க வந்து எங்களுக்கு லாக்டவுன், அதனால ஏற்கனவே யுகியோட vlog பார்த்திருப்பீங்க. ஸோ லாக்டவுன் ஆரம்பிச்சனால பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு ஃபேமிலி டைம் மறுபடியும் நைட்டு 1 மணி தான் இங்க இருந்து கிளம்புறானுங்க. இந்த லாக்டவுன் ஓகேங்க, ஸ்கூல் மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணா லாக்டவுன் ஓகே. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நேற்று எத்தனை மணி கிளம்புறானுங்க நம்ம ரூம்ல இருந்து? நேற்று நினைக்கிறேன் ஒரு 9 மணி கிளம்புனானுங்க. அப்புறம் திருப்பி வந்துட்டாங்க. வந்து நினைக்கிறேன் 11 மணி 12 மணி மேல ஆயிடுச்சு. 12 மணிக்கிட்ட இருக்கும். அவன் வந்து அதுல வேற கேட்டுக்கிறாங்க வேற, இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணலாமா, இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான். ஆமா, என்னோட சிஸ்டமும் போச்சுங்க. அவனுக்கு வந்து என்னென்னமோ கேம்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. அது நான் படிப்புக்காக வச்சிருக்க ஒரு சிஸ்டம். இவரோட சிஸ்டம்ல வந்து அவங்களே மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எனிவேஸ் நம்ம பழம்புல நிறுத்திட்டு நிகழ்ச்சிக்கு வருவோம். அதாவது இன்னைக்கு வந்து சில ஃபீட்பேக் வழக்கமா அப்படித்தான் ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நிறைய பேர் வந்து அந்த இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஃபேஸ்புக்ல, எங்களுடைய யூடியூப்ல எல்லாம் எப்படி எழுதுறாங்கன்னா, நாங்க வந்து சோஷியல் நெட்வொர்க்ஸ்ல சைட்ல வந்து நாங்க இருக்கோம், ஆனா இது வரைக்கும் எதுக்கும் கமெண்ட்லாம் பண்ணதில்லை. ஆனா உங்களோட ப்ரோக்ராம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஏதாவது எழுதலாம் அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து எங்களோட ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வந்து இந்த டைம்ல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உலகத்துல வந்து பல இடங்கள்ல இந்த இன்விடேஷன் வந்திருக்கு, வீட்டுக்கு வாங்கன்னு. லாக்டவுன் முதல் போடணும். எங்களோட ஃபேமிலி இவ்வளவு பெருசா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. சில டாக்டர்ஸ் என்னோட தொடர்பு கொண்டிருக்கீங்க. நான் இன்னும் உங்களுக்கு பதில் அனுப்பல. ஐயோ மாலினி என்ன அவ்வளவு திமிரா இருக்கான்னு நினைச்சிடாதீங்க. எனக்கு ரொம்ப இந்த லாக்டவுன்ல பசங்க வீட்டுல இருக்கனால எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சென்னையில இருந்து ஒரு டாக்டரும் லண்டன்ல இருந்து ஒரு பிஹெச்டி. ஆமா, சோ ஒருத்தவங்க வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்மளோட ஜர்னி பிஹெச்டி பத்தி, இந்த பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ் பத்தி பேசுவோம் அப்படின்னு. ஐ திங்க் we will do that soon as well, right? And couple time வந்து நிறைய பேர் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அதுல 1-2 பேர் எனக்கு போட்டோஸ் அமைச்சிருந்தாங்க. அண்ட் நான் அதையும் இப்போ போடுறேன், நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இட்ஸ் நைஸ் டு see someone, லைக் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி அந்த 31 years ஆஃப் மேரேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து இப்பதான் கப்புள் டைம் போறோம்னு சொன்னாங்கல்ல, அவங்களெல்லாம் அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் படிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் கப்புள் டைம் ரொம்ப பிரமாதமா நடந்துச்சு. நான் ஒரு வீடியோ போடுறேன், விடிய காலையில 2 மணிக்கு நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு இதுல இணைக்கிறேன், பாருங்க கப்புள் டைம் எப்படி இருந்துச்சுன்னு. இது வந்து கோவத்துல பேசுறது, வேற ஒன்றும் இல்ல. மொட்டத்தல வந்துங்க 2 மணிக்கு நான் எந்திரிச்சு பாக்குறேன், பெட் ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு 2 மணிக்கு கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அது நான் வந்து அவர் தெரியாம நான் எடுத்தேன். அவர்கிட்ட ஐயோ இதை நீ எப்ப எடுத்தேன்னு 2 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தேன். நல்ல வேலை கேம் தானேங்க விளையாண்டு, அதுவும் இங்க உட்காந்து விளையாடுறாருன்னு பாருங்க, நாங்கள் வீடியோ பாருங்க. ஸோ எங்களுக்கும் கப்பல் டைம் வந்து இப்போ ரொம்ப அடிக்கடி இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க கீழே வரதுனால யுகி அதை எக்ஸ்கியூஸை யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் தான். ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா விடிய காலையில் ஒரு 3 மணி வரைக்கும் கேமிங் தான். குஷ்புவோட யுகி வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கருமலையம், கண்ணு கீழே வந்து டார்க் ஐ சர்க்கிள்ஸ் நிறைய. அப்போ எல்லாம் நினச்சிப்பாங்க, ஐயோ யுகேந்திரன் வந்து ரொம்ப விடிய ஒர்க் பண்ணுறாரு, விடிய கேமு அவ்வளோதான். அதனால டார்க் ஐ சர்க்கிள்ஸ். சரி, இதுக்கு எத்தனை ஆம்பளைங்க ரிப்ளை பண்றாங்க பாப்போம். So how was the experience interviewing Kushbu? அது எல்லாரும் போட்டாங்களே. ஆனா ஃபேன் பாய் மொமெண்ட் மாதிரி இருக்கு. நீங்க வந்து அப்புறம் யாரோ ஒருத்தங்க எழுதி இருக்காங்க, அண்ணா யூ ஆர் பிளஷிங் அப்படின்னு. அப்படியா? நான் பாக்குறேன். இல்ல இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கல. என்ன கேள்வி கேட்டாலும்
குஷ்பு, அப்புறம் இப்போ வந்து த்ரிஷா. ஸோ நான் சொல்லியிருக்கேன் நோ இன்டர்வியூங் த்ரிஷா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாட்ஸ் பின் ஹேப்பனிங். ஃபீட்பேக் எங்களுக்கு வந்துட்டே இருக்குது, நிறைய ஃபீட்பேக் வருது. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு. நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தது வந்து இந்த பிஹெச்டி ஜர்னி, எப்படி வந்து நியூசிலாந்துக்கு போனீங்க, எப்படி அங்கே படிக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்றது. ஸோ ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். தென் வி கோயிங் டு கோ ஆன் டு டாக்கிங் அபவுட் தர்ஷன். தர்ஷன் வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு சமையலும் பண்ண போறாரு. ஸோ அதையும் நீங்க பார்க்க போறீங்க. அவரோட ஹர்னியை பத்தி நான் பேச போறேன். பாத்தீங்கன்னா என்னோட அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்ல நான் வந்து டாக்டர் தேவேந்திரன் சொல்லிட்டு அவர் வந்து நேர்காணல சந்திச்சு பேட்டி எடுக்கும்போது நீ என்ன டிகிரி படிச்சிருக்கேன்னு கேட்டார். நான் சொன்னேன் நான் டிகிரி படிக்கலங்க, நான் வந்து A levels முடிச்சிருக்கேன், அட்வான்ஸ் டிப்ளமா முடிச்சிருக்கேன் கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ்ல, நான் வந்து அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு. அவர் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் க்ரூ. அதுக்கப்புறம் தான் தொலைக்காட்சிக்கே வந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு, why don't you try send us your certificates and we'll have a look and we'll see whether we can give you any scholarship அப்படின்னு சொன்னார். அப்போ சரின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணதில் MDIS வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் முடிச்சேன். சில்வர் மெடலிஸ்ட் ஆனேன். ஐ திங்க் ஐ காட் 3.92/4 GPA if I'm not wrong. சில்வர் மெடலிஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே அதை வச்சு சிங்கப்பூர் இந்தியன் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணேன் டு டூ மை மாஸ்டர்ஸ் இன் NTU, நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த இதெல்லாம் போட்டுருக்காங்களா அந்த மாதிரி காஸ்டியூம்லாம் அப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். அந்த தூக்கிலாம் போடுவாங்களே, ஆனா தூக்கி போட்டீங்களா? Did we do that? I think so. Yeah. Undergraduate course la பண்ணோம், மாஸ்டர்ஸ்க்கு பண்ணல. அதெல்லாம் பார்த்த அப்பதான். So undergraduate course you saw already one. இல்ல அந்த தூக்கி போடு அந்த இதெல்லாம் அந்த மோட்டார் போர்ட்லாம் நான் பார்த்ததே இல்ல நேர்ல. நம்ம அப்பதானே பாக்குறோம், படங்கள்ல தானே பாக்குறோம் எல்லாம். So that was an amazing experience. எங்க அம்மா இருந்தாங்க அந்த இதெல்லாம். So that was also very nice. So அதாவது undergraduate course. So masters பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் படிச்சு என்னோட கடைசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அம்மா வாஸ் இன் ஹாஸ்பிட்டல். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் அம்மா இறந்தாங்க நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபெல் தட் எங்க அம்மா வந்து வாண்டட் டு மேக் ஷூர் தட் என்னோட படிப்பு வந்து கெட்டக்கூடாது அப்படின்றது வந்து நல்லா ஹோல்ட் ஆன் பண்ணாங்க. அம்மா வந்து ஒரு பஸ்ஸுக்காக ஓடும்போது தடக்கி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ஷி வாஸ் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஷி டை. அதுதான் அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால் ஒன்றும் கிடையாது. இட் வாஸ் அ ஃப்ரீக் ஆக்சிடென்ட். அவங்க விழும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரனைட் பில்லர்ஸ் இருக்கும், பஸ்ஸஸ் வந்து பஸ் ஸ்டாப்பில் வரக்கூடாதுன்னு சொல்லி அம்மா வந்து ஆக்சுவலி ஃபோர்ஹெட்ல தான் ஹிட் பண்ணாங்க. அண்ட் தென் ஷி பாஸ்ட் ஆன். ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ் எக்ஸாம் கடைசி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஷி வாஸ் இன் ஹாஸ்பிட்டல். எக்ஸாம் முடிஞ்சு அண்ட் தென் ஒன்லி ஷி பாஸ்ட் அவே. ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சோன்னா அம்மாவும் இறந்த பிறகு எங்களுக்கு வந்து அந்த புஷ் ஃபேக்டர் ரொம்ப இருந்துச்சு டு ஆக்சுவலி லீவ். அம்மா வாஸ் லிவிங் வித் அஸ். இந்தியாலையும் எங்களோட இருந்தாங்க, அப்புறம் சிங்கப்பூர்லயும் எங்களோட தான் இருந்தாங்க. ஸோ 17 years அம்மா எங்களோட இருந்தாங்க. ஸோ இந்த புஷ் ஃபேக்டர் எங்கே பார்த்தாலும் அம்மா ஞாபகம் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில். அண்ட் தேர் வாஸ் அ டைம் NTUக்கு அப்ளை பண்ணும்போது PhDக்கு வந்து எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் என்னன்னா யுகி தான் பண்ணாரு. அந்த அப்ளிகேஷன் ப்ரோசஸ் சொல்லி யுகி. அது வந்து ஆக்சுவலா எங்களுக்கு வந்து தெரியல. ஏன்னா நிறைய அந்த அவங்களோட பேப்பர் ஒர்க்ல வந்து அட்டஸ்டேஷன் வாங்கணும் இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அதனாலேயே வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு ஒரு நினைக்கிறேன் ஒரு 3 months மேலே எடுத்துச்சு. இந்த டோட்டலா நான் சொல்றது வந்து இவங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறது, அப்புறம் இல்லை எனக்கு நீ இதை வந்து இந்த பேப்பர் அனுப்பு, இதில் வந்து என்ன ரப்பர் ஸ்டாம்ப் இல்லைன்னுவாங்க, அப்புறம் சைன் பண்ணலன்னுவாங்க, அப்புறம் இப்படி மாற்றி அது ஒரு 2.5 months மேலே போச்சு இந்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் விசா வேற போடணும், அதுக்கு வேற மெடிக்கல் போகணும். மெடிக்கல் வந்து மெடிக்கல்னுவாங்க சிங்கப்பூர்லேருந்து. நம்ம ஃபோன் பண்ணி கேட்கணும் என்னப்பா அனுப்பிச்சிட்டிங்களான்னு, இருப்பா இன்னும் 2 நாள் ஆகணுவாங்க. அது போய் அது வந்து நியூசிலாந்து இமிகிரேஷன் போய் சேரணும். அது இமிகிரேஷன் வந்து எப்படின்னா சிங்கப்பூர்ல வந்து டைரக்டா போகாது. நாங்க போய் பாஸ்போர்ட் கொடுத்தா திங்க் 2 weeks எடுக்கும். அந்த பாஸ்போர்ட் வந்து தாய்லாந்து போகணும். தாய்லாந்துல போயிட்டு அவன் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்களுக்கு இமெயில் அனுப்புறாங்க அங்க இருந்து. இனி ஃபர்தரா வந்து என்ன மெடிக்கல் போகணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஐயோ, ஸோ இது என்னன்னா நீங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி பேப்பர் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா கஷ்டம், நிறைய இருக்கு பேப்பர் ஒர்க். என்னோட கான்ட்ரிபியூஷன் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த தீசிஸ் என்னோட தீசிஸ் சம்மரி மாதிரி ஒன்று கொடுத்தங்க, தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த தீசிஸ் அப்படின்னு சொல்லி. அந்த இந்த யூனிவர்சிட்டியில போய் என்னென்ன ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இதுதான் என்னோட தீசிஸ் அப்ஸ்ட்ராக்ட் வந்து இது என்னோட சிக்னிஃபிகன்ஸ் என்னோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பின பிறகு அவங்க வந்து ஓகேயா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் தனி ப்ராசஸ்.
இவங்களுக்கு தனி ப்ராசஸ் ஆக்சுவலா. அது ஒரு ஃபன் டைம், எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் இட் வாஸ் நோ ஜோக். அவ்வளோ ஃபார்ம்ஸ், எனக்கு என்ன ஃபார்ம்ஸ் தெரியும். யுகி நைட் உட்காந்து விடிய ஃபில்ம் பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல எனக்கு என்னன்னா இந்த ஃபார்ம்ஸை விட நீ பிஹெச்டிக்கு போய் அந்த ஒரு யூனிவர்சிட்டியோட இதுவும் போய் தேடணுமே, எல்லா ப்ரொஃபஸர் இமெயில்லாம் தேடி அதை வந்து ப்ரொஃபஸர்ஸ்க்கு அப்ளை பண்ணும். அவங்க கிட்ட நீங்க என்ன ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அண்ட் வந்து ஸ்கைப் இன்டர்வியூல வந்து பேசிட்டு ஓகே அப்புறம் அப்ரூவ் ஆகலையா. நீங்க பாத்தீங்கன்னா என்டியோட இன்டர்வியூ வந்து நான் கொரியால இருந்தப்போ, நான் கொரியால இருக்கும்போது ஸ்கைப் இன்டர்வியூ வச்சாங்க. ஸோ என்டியூல இருந்து. ஸோ அந்த இன்டர்வியூ முடிச்ச பிறகுதான் அவங்க சொல்லுவாங்க நீங்க வந்து பாஸ் ஆயிடுங்க. ஸோ உங்க கிரேட்ஸ், உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அனுப்பின பிறகு இது ஒரு ப்ரொசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தென் வி ஹேட் டு டிசைட் என்டியூவா இல்ல AUTN. So because we got a scholarship here and because அம்மா அப்பதான் இறந்த டைம் we had a lot of push factor to leave the country, we thought okay. ஸோ பிஹெச்டின்றது ஒரு விஷயம், ஆனா நம்ம எப்படின்னு பிளான் பண்ணணும். ஆக்சுவலா பிளான் பண்ணாதான் இது செயல்படுத்த முடியும். இல்லைன்னா இப்ப நீங்க கேக்குறீங்க கேள்வி, பிஹெச்டி எப்படி நீங்க வந்து விசா அப்ளை பண்ணீங்க, இது வந்து ஒரு 6 months முன்னாடியே நீங்க பிளான் பண்ணாதான் இது செய்ய முடியும். நீங்க அடுத்த வருஷம் வரீங்கன்னா நீங்க இப்பவே ஆரம்பிச்சு பிளான் பண்ணாதான் இது செய்ய முடியும். ஸோ நிறைய அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நாங்க வர நேரம் பார்த்து நியூசிலாந்துல இருந்து விசா வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ என்னோட பிஹெச்டி வந்து 4 வருஷத்துல நான் முடிக்க வேண்டிய கோர்ஸ். அப்ப 4 வருஷத்துக்கும் ஒரே விசா கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் ரினியூ பண்ணோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி எங்களோட ப்ரொஃபசர்ஸோட ரெக்கமெண்டேஷன் வரணும். ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு டென்ஷனாவே இருக்கும். ஸோ எவ்ரி இயர் யூ ஹேவ் டு கீப் அப். அண்ட் என்னோட ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா இட்ஸ் இயர்லி ஸ்காலர்ஷிப். ஸோ ஒரு தடவை கொடுத்தாங்கன்னா 3 வருஷத்துக்குன்றது கிடையாது. ஸோ எவ்ரி இயர் வந்து அதை மீட் பண்ணணும், திரும்ப அப்ளை பண்ணணும், திரும்ப ப்ரொஃபசர்ஸ் வந்து எவ்வளோ நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும் ஏன் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்கன்னு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேபி ஒரு 10-12 ஸ்காலர்ஷிப் தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே டென்ஷன். ஆனா எப்போதே நம்ம யோசிப்போம் ஓகே அப்படி ஸ்காலர்ஷிப் கிடைக்காட்டா we have to pay the fees, be ready for it அப்படின்னு. ஸோ வரத்துக்கு வந்து யூனிட் எங்களுக்கு வந்து 15,000 ஐ திங்க் ஒரு ஆளுக்கு என்னமோ அந்த மாதிரி கணக்கு காட்டணும், உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல காட்டணும். அது எல்லாமே அந்த நியூசிலாந்து வெப்சைட்ல போனீங்கன்னா, இமிகிரேஷன் வெப்சைட், நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் போடுறேன் பாருங்க. அதுல போனீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஆனா கரெக்டா நீங்க அதுபடி ஸ்டெப்ஸ் பண்ணீங்கன்னா இதெல்லாம் அப்ளை பண்றது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஓகே சோ பிஹெச்டி பத்தி பேசியாச்சு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் தர்ஷன். எஸ், தர்ஷன் குக்கிங் பார்க்கணும். தர்ஷன் சே ஹலோ. ஹாய். அப்பப்போ வருவாரு. தர்ஷன் சே ஹலோ. ஹாய். ஐயோ அது என்னோட செல்லம், என் உயிர் இது. ஓகே ஸோ தர்ஷனோட ஹர்னியா ஆப்ரேஷன் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1 monthல வந்து சும்மா நார்மல் செக்அப் போகும்போது எங்களோட டாக்டர் டெரன்ஸ் தானோட அவரை பற்றி யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் எழுதிருந்தீங்க. இந்த மாதிரி டாக்டர் டெரன்ஸ் இஸ் வெரி குட் டாக்டர், நான் அவரோட நியூ பார்ன் பேபிஸ் அவங்களும் நர்ஸ் நினைக்கிறேன், அவர் நான் அடிக்கடி பார்ப்பேன் அப்படி. ஸோ டாக்டர் டெரன்ஸ் தான் சிங்கப்பூரில் சும்மா நார்மல் செக்அப் போகும்போது தர்ஷனுக்கு ஹர்னியா இருக்குது, ஹிஸ் டு கோ ஃபார் அன் ஆப்ரேஷன் சொல்லி. ஐயோ நம்மெல்லாம் சான்ஸே இல்லைங்க, நமக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம தாங்கிப்போம், குழந்தைங்களுக்குன்னா கெனாட். ஸோ அந்த ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ண டேட் வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணோம். அவரோட இன்டெஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, அவர் ப்ரீமெச்சுவர் பேபினால அவரோட வயிறு பகுதி வந்து க்ளோஸ் ஆகலை. ஸோ அந்த இன்டெஸ்டின்ஸ் வந்து இறங்கி வந்து அவரோட ப்ரைவேட் ஏரியா கிட்ட வந்துடும். ஸோ அந்த இன்டெஸ்டின்ஸை வந்து யூ ஹேவ் டு புஷ் இட் அப். ஏன்னா குழந்தை அழும்போது அவருக்கு அங்கே வந்து வலி இருக்குன்றதுனால யூ ஹேவ் டு புஷ் இட் அப். அது என்னால் பண்ண முடியல, I couldn't do it. So through and through யுகி தான் பண்ணுவார். ஐயோ அது ஒரு அதாவது அவனுக்கு வலின்றது ஒண்ணு, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அந்த ஃபீலிங்கே வந்து இப்ப நினைக்கும் போது கூட எனக்கு ஒரு மாதிரி காலு முட்டில ஒரு மாதிரி. ஸோ டாக்டர் சொன்னாரு ஒரு பக்கம் அவருக்கு இதா இருக்கு. ஸோ ஹவு டு யூ ஆல் வாண்ட் டு டூ, ஏன்னா நம்ம வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து அந்த சர்ஜரிக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ். ஓகே ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டியூரேஷனுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த நேரத்துக்கு நீங்கள் புக் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் கூகுள் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி வந்து நான் கூகுள் பண்ணும்போது அப்போ டாக்டர் கேட்டார், டாக்டர் தான் do you want to book for 2 sides or 1 side? ஓகே ஸோ நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி இல்லை 2 side புக் பண்ணுவோமா வேண்டாம், நிறைய டிஸ்கஷன். என்ன யுகி என்ன 2 பக்கமா என்ன அப்படி, நானும் ஒரு பக்கம் ஓகே தானே இருக்கு, நம்ம இந்த புக் பண்றதுனால பண்ணிடுவாங்களா அப்படிலாம்.
ஓகே. ஸோ ஃபைனலி வந்து நிறைய கூகுள் பண்ணுங்க, நிறைய கூகுள் பண்ணி எனக்கு வந்து 2 விஷயம். சொந்த பிச்சை வீட்டுக்கு வந்திருப்பாரு. 2 விஷயம். ஒன்று வந்து அவரோட I lost my train of thoughts like you and Sud. 2 அடி ஆயிடுச்சு. What is it going to say, Gindran? இல்ல நிறைய ரிசர்ச் பண்ணேன், நிறைய சர்ச் பண்ணேன். ஓகே. அத பத்தி படிச்சீங்க அந்த 2 சைடுல பண்ணுங்க. சோ இதுக்கு தான் நான் தேவை எடுத்து கொடுக்கணும்ல. ஐயோ 3 அடி. ஓகே. சோ விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு 2 விஷயம் வந்து மைண்ட்ல இருந்துச்சுங்க. ஒன்னு வந்து என் குழந்தைய வந்து 6 மணி நேரம் சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம எப்படி வச்சிருக்குது அந்த ஆபரேஷனுக்கு. ஸோ அது என்னோட பிகஸ்ட் வரி. அது இன்னொன்று வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அனஸ்தெட்டிக்ஸ் கொடுத்த பிறகு அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணும்போது வலி தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இந்த கையில வந்து இந்த ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த எல்போ அப்படி ஐ மீன் இந்த ரிஸ்ட்டை வந்து பெண்ட் பண்ணி இங்க ஏத்துவாங்க. ஸோ ஏற்கனவே வந்து நான் அதை பார்த்துருக்கேன் என் மொத பையனுக்கு. ஆமா, என் மொத பையன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸோ சாஷனுக்கும் தர்ஷனுக்கும் நான் வந்து என்னோட கிஃப்டா என்னோட ஆஸ்மா கொடுத்துருக்கேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சம்டைம்ஸ் அவங்க வந்து அட்மிட் ஆயிருக்கான், பெரியவன் அட்மிட் ஆயிருக்கான் 2-3 தடவை ஃபார் ஆஸ்மா 2 வயசுக்கு முன்னாடி. அப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸ் ஏற்றும்போது இந்த கையை இப்படி பெண்ட் பண்ணி இங்கே ஏற்றுவாங்க, இங்கே வெயின்ஸ் பிடிச்சி ஏற்றுவாங்க. ஸோ அதை பார்த்தனால ஐ நியூ ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ் அந்த குழந்தை அழுறது அண்ட் ஆல் தட். ஸோ திஸ் ஆர் த 2 things. நான் கூகுள் பண்ணி பார்த்துட்டு தென் we decided we will book the operation theatre for both sides. And I said பாத்துக்குங்க, we made a decision. So basically we were talking. ஐயோ நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் எனக்கு கொஞ்சம் கண்ணுல டேப் இருக்குன்னு. இல்ல அது அவளுக்கு மெயின் கன்சர்ன் வந்து அந்த வலி ஒண்ணு. ஆனா வந்து அந்த சாப்பாடு தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்போ என் மைண்ட்ல இப்போ பேசும்போது எனக்கு ஞாபகம் யோசிச்சுட்டே இருக்கேன். ஐயோ என் பிள்ளை வந்து 6 மணி நேரம் பால் எல்லாம் குடிக்காம எப்படி இருக்க போகுது, சாப்பாடு கொடுக்காம எப்படி இருக்க முடியும்னு. ஏன்னா நம்ம ஒரு நார்மலா ஒரு பெரிய ஆளுக்கே வந்து சாப்பாடு இல்லாம 5-6 மணி நேரம் நைட் இருக்க சொல்லுவாங்க. எம்டி ஸ்டமக்ல தான் வரணும்னு சர்ஜரிக்கலாம். அதுக்கே கஷ்டமா இருக்குமே, பிள்ளை என்ன பண்ணுவோன்னு. ஏன்னா ஆனா ஆக்சுவலா அழுதான், பசியிலயும் அழுது இருக்கான் அந்த காலையில எல்லாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்த ஆபரேஷன் டைமிங் நீங்க பாத்தீங்கன்னா மத்தியானம். இட் வாஸ் about 2 or 3 o'clock. ஸோ நான் அப்ப நாங்க போனப்போ 6 hours நீங்க நம்ப மாட்டீங்க. இட் வாஸ் அவ்வளோ அழுதுருக்கேன், நான் அவ்வளோ அழுதுருக்கேன். யுகிக்கு வந்து நான் வந்து குழந்தைய பாக்குறதா இல்ல அம்மாவை பாக்குறதா அப்படின்னு. ஸோ நிறைய படிச்சு லைக் நான் அதுக்கு ஒரு ரிசர்ச்சே எழுதலாங்க ஹர்னியா ஆபரேஷன் பத்தி ஒரு தீசிஸ். ஆக்சுவலி குழந்தைங்களை பத்தி தீசிஸ் எழுதிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் படிச்ச பிறகு தென் ஐ வெண்ட். ஸோ ஆபரேஷன் தியேட்டர் வரைக்கும் நான் கையில குழந்தைய வச்சிருக்கேன். ஸோ அந்த அனஸ்தெட்டிஸ்ட் டாக்டர் வந்தாங்க, சர்ஜன் வந்தாரு, அனஸ்தெட்டிஸ்ட் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி லிசன் வைரம் we're talking about you. Where you? Come here, I want to give you a hug. Okay. Why is your hair so messy? He's dancing. Yeah. Okay. I love you so much. I love you so much. Okay, go. Okay. Go back to your dancing. So on the operation theatre room வாசல் வரைக்கும் they allowed parents to go. ஸோ அங்கே வந்து பேசும்போது நான் சொன்னீங்க பாருங்க எனக்கு வந்து அந்த 6 hours வந்து என் பையனை நான் வந்து கீழே விடவே இல்லை, நான் கையிலேயே வச்சிருந்தேன். ஐ ரிமெம்பர் தண்ணியும் கொடுக்க முடியாது, சாப்பாடும் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் வாஸ் ஐ டோல்ட் தி அனஸ்தெட்டிஸ்ட் அண்ட் தி சர்ஜன், பாருங்க ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பிளக் இன் மை சைல்ட். அப்போ அவங்க சொன்னாங்க நோ சச் திங், யூ ஹேவ் டு புட் அ பிளக், இட்ஸ் யுவர் லைஃப் சேவிங் திங். நான் சொன்னேன் ஐ ரெட் அபவுட் இட், திஸ் இஸ் வாட் யூ நீட் டு டூ. நான் வந்து டாக்டருக்கு சொல்கிறேன் யூ கேஸ் ஹிம். ஓகே, நீங்க கேஸ் பண்ணுங்க, அந்த கேஸ் முடிஞ்ச பிறகு யூ வில் ஸ்டார்ட் யுவர் ஆபரேஷன், கீப் த கேஸ் ஆன். உங்களுக்கு வந்து லைஃப் லைன் ஏத்துறதுக்கு உங்களுக்கு வேணா ஸ்பாட் எல்லாம் நீங்க பார்த்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, பட் வந்து ஐவி ஏத்தாம நீங்க பண்ணணும். டாக்டர் சேஸ் நோ யூ ஹேவ் டு, திஸ் இஸ் எமர்ஜென்சி. ஐ சே ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் யூ டு டூ தட்? யூ கேஸ் ஹிம், யூ டூ திஸ் திங், யூ ட்ரை யர் பெஸ்ட். நீங்க நம்ப மாட்டீங்க, டாக்டர் கிட்டயே அழுவுற. ஓகேயா, டாக்டர் என்னை பார்த்துட்டு she's a lady, she just looked at me and she just nodded her head and she went in. Surgery முடிஞ்சு குழந்தைய வெளியே கூட்டிட்டு வரும்போது she came out and she said we didn't put a plug on him. Yeah. So நீங்க பாத்தீங்கன்னா oh my god. So and அவங்க வந்து ஆபரேஷன் தியேட்டர் போகும்போது நாங்க வந்து நான் ரிசர்ச் பண்ணதெல்லாம் பார்த்து we decided to go on a longer operation time. ரெண்டு சைடுக்கும் வந்து பாத்துருங்க அப்படின்னு.
which is a good thing because his other side was also very weak. அவங்க வந்து ஒரு சைட் தான் சொன்னாங்க. After that they realized it was on both sides, so they operated on both sides. அவருக்கு வந்து மார்க்கோட இருந்தது. Doctors will say he won't remember. என்னோட டாக்டர் சொல்லுவாங்க, நான் ஹாஸ்பிட்டல் வச்சு காலையே வச்சு ஆட்டிட்டு இருப்பேன். டாக்டர் டெரன்ஸ் சொல்லுவாங்க, you got very strong knees. From Sachin பெரிய from Sachin until now you put them on your legs and you rock them. ஆமா, so என்னோட பிள்ளைங்க வந்து எனக்கு உயிர். Right, chalo. How long has Kishan been sleeping? You can go and wake him up. I was waking him up, then he didn't wake up. Go and Who's up now? Who's up? Sachin is making breakfast. He's just making he's making eggs for himself. Oh, Okay. Go wake Kishan up and say that if he doesn't wake up, then we need to pour water on his face. Go. We will do that. He didn't wake up. I already tried it one time. No, just tell him, if you're not going to wake up now, Mummy and Acha are going to pour water on your face. So, அப்படிதான் தர்ஷனோட ஹர்னி ஆப்ரேஷன் நடந்தது. ஸோ நான் கூகுள் பண்ணனால we were able to do, இல்லாட்டினா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 weeks later we had to திரும்ப போய் அவர் திரும்ப ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்க வேண்டியிருக்கும் for the other side. அதனால ஸோ இந்த கூகுள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது, and it was a decision that we made. Yeah. The Google problem, பெரிய ப்ராப்ளம். Okay. இல்ல ஆக்சுவலா வந்து சில விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நிறைய விஷயங்களுக்கு மோஸ்ட்லி நமக்கு வந்து இப்போ இன்டர்நெட் வந்து ரொம்ப ஹேண்டியா இருக்கு நிறைய விஷயங்களுக்கு. ஆக்சுவலா இப்போ எனக்கு கூட நிறைய விஷயங்கள் சமைக்க தெரியல அப்படின்னா நான் அதுல இருந்து தான் பார்த்து கத்துக்கிறேன். ஆனாலும் அப்பவும் சொதப்பிடும். ஆமா, கூகுள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, எஸ்பெஷலி ட்ரிஷாவை வந்து ட்ரேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு. கரெக்டா? சரி, அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சரி, ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் தர்ஷன் அண்ட் யுகி வந்து சேர்ந்து எங்களுக்கு சர்ப்ரைஸ், எனக்கு சாஷன் கிஷனுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு குக்கிங் செஞ்சாங்க. எங்களுக்கு வந்து யுகியோட இந்த குக்கிங்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அது சர்ப்ரைஸை நாங்கள் வந்து இங்கே விளையாடிட்டு இருக்கும்போது and that day we were playing Scrabble as well. ஸோ அந்த ஸ்க்ராபிள் முடிச்சுட்டு இவங்க தர்ஷனும் யுகியும் மேலே போனாங்க. நாங்கள் நினச்சோம் ஏதோ சும்மா கேம் விளையாடுறதுக்கு என்னமோ போயிருக்காங்கன்னு பார்த்தா they had started doing cookies for us. So அவர் சூப்பரா பாருங்க, நீங்க அவரோட கமெண்ட்ரி எல்லாம் பாருங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவர் ஒரு ஷெஃபாவே இறங்கிட்டாரு. Okay. And of course நாங்க வந்து ஸ்க்ராபிள் விளையாடணும்னு சொன்னோம். I think we have a picture of that board. We played, we will put that as well. வழக்கம் போல நான் தான் தோத்துட்டேன் கடைசி. இல்ல, usually வந்து நீங்க பாத்தீங்கன்னா யுகி வந்து will do really well. So இந்த கேம் விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா நான் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 3 letter wordல ஆரம்பிச்சேன், DAD. 3 letter, அப்புறம் கிஷன் வந்து 4 letter, சாஷனும் 3 letter, எல்லாம் ஒரே ஒரு ரவுண்டா போட்டானுங்க. எனக்கு வைக்கிறதுக்கு இடம் வாங்கிட்டாங்க. யோசிக்கிறாரு பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் யோசிச்சாரு. சோ நாங்க என்ன செஞ்சோம்னா, நானும் பெரியவனும் அச்சா அவன் சொன்னா, அச்சா how long சா? இப்போ நானும் சொன்னேன், yeah we've been waiting for 5 minutes. கோவம் வந்துருச்சு. ஓகே நம்ம அப்படி வச்சாரு. 7 லெட்டர் வைக்கணும்னு நினைச்சேன், கடைசியில 2 லெட்டர்ல வச்சு 8 பாயிண்ட் தான் எடுத்தது ஃபர்ஸ்ட்ல. அப்ப ஃபர்ஸ்ட்லி மூட் அவுட் ஆயிடுச்சா, மத்ததெல்லாம் வந்து வேண்டாமா, அவருக்கு மார்க்ஸே வேண்டாமா, அதனால விக்கிறேன்னு சொல்லி வச்சு அந்த கேமோட வீடியோ போடுறோம். அது ஒரு பெரிய ஒரு தொல்லை. அந்த எடுக்கிற டைல்ஸ், நம்ம எடுக்கிற லெட்டர்ஸ் வந்து கரெக்டான லெட்டர்ஸ் வரலன்னா போச்சு. சரி, அண்ட் ஆஃப் கோர்ஸ் நிறைய பேர் வந்து யுகேந்திரன் தயவு செஞ்சு பாட வைங்கன்னு சொல்றீங்க. சோ என்ன பாடல் யுகி இன்னைக்கு? என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே இனி வாழ்வேனோ இனிதாக தடுமாறாமல் தலை கோதாமல் இனி வீழ்வேனோ இனிதாக இதழோரத்தில் பூத்தாளே நம் பாவங்கள் நடக்கிறவர் நகர்கிறவரை அதன் மேல் நினைக்கிறேன். ஓகே, த்ரிஷா நினைச்சு பாடுறாரு. சரி, இந்த படத்தோட டைரக்டர் பத்தி நான் பேசணும், அகமத். ஓகே, எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அகமத் வந்து சிங்கப்பூர்ல வந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தார் அப்போ ஒரு காலகட்டத்தில். ஸோ அவர் வந்து எனக்கு சிரிப்பு வருது. நாங்கெல்லாம் வந்து என்ன ஹோஸ்டா யூஸ் பண்ணி ஆஸ்திரேலியால வந்து போய் ஷூட் பண்ண போயிருந்தோம். ஓகேயா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி மூலமா எங்களுக்கு வந்து லைஃப் லாங் ஃப்ரெண்ட் ஆனது வந்து அகமத் அண்ட் வினு, கேமராமேன். ஓகே, தே போத் பியூட்டிஃபுல் பீப்புள். ஸோ எனக்கு வந்து கண்ணாடி போட்டால் தான் தூர பார்வை தெரியும், சரியா? ஆனால் டெலிவிஷன்ல வந்து அப்போல்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ கான்டாக்ட் லென்ஸ்லாம் கலராக போட்டு அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஸோ கண்ணாடி மட்டும் எடுத்துட்டு போனேன். ஆனால் கண்ணாடி போட்டு தொலைக்காட்சியில் வர முடியாதுன்னு சொல்லிட்டு
கண்ணாடி போடாம போயிடுச்சு. So தூரத்துல வந்து வினு வந்து கேமரா செட் பண்ணிட்டாரு. அந்த கிரவுட்ல மாலி டைரக்ஷன் நம்ம டைரக்டர் அகமட் ஓகே த்ரிஷாவை டைரக்ட் பண்ணவர் முதல்ல என்னதான் டைரக்ட் பண்ணாருங்க. அவர் வந்து மாலிக்கு பாரு இப்படி நீ வர புரியுதா நேரா வாக் பண்ணிட்டு வர ஓகே இந்த கிரவுட்ல கட் பண்ணி நீ டைலாக் பேசிக்கிட்டு நீ வர டைலாக் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நினைக்கிறேன் ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கும் இந்த விஷயம்லாம் நீ சொல்ற ஓகே அப்ப நேரா வர ஓகே கேமரா முன்னாடி வந்துட்டு கேமரா பாஸ் பண்ணி போற கேமரா பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பாஸ் பண்ணி போற ஓகே சரி ஆனா கண்ணாடி போடலீனா எங்க தெரியும் கேமரா எங்க இருக்கு சொல்லு மாலி இங்க வா நான் இங்க பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கேன் எங்கேயோ போறேன் கேமராக்கு வரல சரி சோ அப்ப இப்போது வந்து அப்ப அவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் ரீடேக் அப்படி சோ அப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா உனக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு தெரியும் மாலி அகமட் கண்ணுதான் தெரியாது தெரியும் மாலி அவன் தான் வினு வந்து உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்கான் இந்த பக்கம் வா சிலோனோ எடுக்காத அவனுக்கு சோ ஜாலியான டைம் அது சோ அகமட் ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி சோ ஆக்ஷன் Okay, hi everybody. My name is Darshan and welcome to Melody's Kitchen. If you're new to this channel, subscribe right now and click the like button. And if you want to say something to Melody, just put a comment into the video. So here's all the ingredients we have. What are we going to do today? Yeah, I almost forgot about that. We are going to make a heart-shaped cookie for my mom. What cookie is this? A chocolate chip. So what are the ingredients? We have nut. What is this again? Pecan nuts. Yeah, pecan nuts, chocolate chip, egg, butter, and Chocolate mix. The cookie mix. yeah, cookie mix. And that's all we have. Okay. So what are we going to do Also, now? we got a chair over here if kids want to try it out, or sit on the table if kids want to try making this. Okay, let's get ready. So before we take the butter, it's time to say hello to my dad. Hello. Okay. Okay. So we have to pour melted butter, which is about 120 grams. Yep. Oh, there's one butter which is not melted properly. Yeah, but it's okay. Yeah, it's okay. Then you Yeah. need to break the egg and put it inside. Yeah, I'm a fan of. I'm gonna do that. I'm very good at doing it. Okay. Okay, slowly. Oh, I see cracks. Yeah, correct. Okay. Oh, enough. Also, if you're gonna open the egg, also remember to wash your hands. Yeah, be careful, and the shells doesn't go in. Yeah. Here you can see. Hold it. There it is, the dough. Okay, let's do the mixing now. Okay. Yeah. Put half of the pecan nuts inside. Yep. Not the whole thing, please be careful. Okay, good job. And then There we we put the chocolate chip a little All? bit. Yeah, half of it. Later we see. Okay, that's better. Yeah, okay. Hi, I'm Darshan and I'm Melody's son. I'm 7 years old already. And my mom is 22 years old. My brothers are 16 and 17. You can see them after we are done making this. Here's going now. What's it going now? This is what We're now mixing the cookie mix. Yeah. And we're ready with the dough. Let's see the dough. There it is. And we're gonna put it in. There's already scoop. Time to put it down. Okay. And now we're gonna do a second scoop. I normally start from the sides. That's hard. Now next. Oh my god, it's stuck.
Goodbye, and I'll see you in the next episode. Bye. அப்பப்போ எங்களோட நல்ல மெமரிஸ் வரும்போது நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறோம். நீங்கள் வந்து நல்ல விஷயங்களையும் யோசிங்க, உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற விஷயங்களை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. And then that will affect your mood. So be happy, spread cheer, spread joy, spread love, and laugh a lot. Yugendran, laugh a lot. Scrabble மாதிரி கேம் விளையாடும் போது laugh a lot. கையை தூக்குனால அடி வாங்க போற போல இருக்கு. கடைசியா ஃபைனல் டச் போல இருக்குன்னு. ஓகே, பை பை, வணக்கம்.